ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி வேப் நோட்ஸ். நம்ம தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு 7ஆம் வகுப்பு முதல் பருவம் பார்த்து வரோம். இந்த வீடியோவில் முதல் இயரில் இருக்கக்கூடிய சொலவடைகள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு சொலவடைகள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சொலவடைகளை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சொலவடைகள் அப்படின்றது என்னென்னா, இந்த சொலவடைகள் சின்ன சின்ன வாக்கியங்களாகவும் அதே சமயத்தில் வட்டார பேச்சு வழக்குலையும் இருக்கும். இந்த சொலவடைகளை பொறுத்தளவுக்கு இதில் பேச்சு மொழியினுடைய அழகும் பண்பாட்டு சிறப்பம்சங்களும் இருக்கும். அதுக்கப்புறமா பொருட்செறிவு மிக்க, அதாவது ஆழ்ந்த கருத்துக்களை உடைய சொலவடைகளை நாட்டுப்புற மக்கள் தங்களுடைய பேச்சு வழக்குல ரொம்ப சரளமா பயன்படுத்துவாங்க. அதே சமயத்துல நாட்டுப்புற மக்கள் தங்களுடைய பேச்சு வழக்குல ரொம்ப சரளமா அதிக அர்த்தமுள்ள சொலவடைகளை பயன்படுத்துறது அந்த மொழிக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, சொலவடைகள் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா சிறு சிறு தொடர்களா தான் இருக்கும். அதே சமயத்துல சொலவடைகள்ல எதனுடைய அழகியலும் பண்பாட்டு சிறப்பம்சங்களும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேச்சு மொழியினுடைய அழகியலும் பண்பாட்டு சிறப்பம்சங்களும் இருக்கும். இந்த சொலவடையை பொறுத்தளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையன் ஸ்கூலுக்கு போகாம ஊர் சுத்திக்கிட்டே இருக்கான். அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி ஸ்கூலுக்கு போக சொல்றாங்க. ஆனா அந்த பையன் கேட்குற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறமா அந்த பையன் எப்படி திருந்தி மறுபடியும் ஸ்கூலுக்கு போறான் அப்படின்றது தான் இதுல கொடுத்துருக்காங்க. இந்த கதையை உங்களுக்கு நேரம் இருந்தா ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இந்த சொலவடைகளை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். நாம போடக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் சப்போர்ட்.